பூக்குள்ள தொங்குன மாதிரி இருக்குதா? என்ன ஆயிட்டு? போயிட்டு அங்கே போய் வருது பாரு, இங்கே போய் வருது. இங்கே ஆஃப் பண்ணி போடு. இல்லை இப்போ கரெக்டாக போகுது. போடு. இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே நின்று இருந்துச்சுல்ல, அது சாதி டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அது மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். கலப்பை தான் ஒரு மணி நேரம் இருக்குது. டியூ இல்லை இன்னைக்கு. இதுதான் ப்ரோ மொத 3 மாதத்துக்கு அப்புறம் டிவி இங்கே தான் போட்டிருக்கிறேன். 85,540 ரூபா இருந்த காசெல்லாம் பொறுக்கி டிவி போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஒரு 2 மணி நேரம் வராது, 1.5 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். கலப்பை ஆம்பு கலப்பை அதை தான் ஓட்ட போகணும் ப்ரோ. கழட்டி விட்டு நல்லாவே இருக்குது. இதையே கழட்டி போட்டுக்கிறானுங்க. தூக்கு, லைட்டாக தூக்கு, கலப்பு இன்னும் தூக்கு. வை. கை இறக்கு. ஓகேண்டா, அடுத்தது ஆம்பு கலத்தை மாட்டிட்டு போக வேண்டியதான். லோடிங் எதுவும் இல்லை, 4 நாளாக லோடிங் ஓட்டிடலாம். அசலு கூட ஓட்ட முடியல பொழப்பு. இன்னுமே இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். இங்கே இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான் நண்பா. அந்தாலும் போய் வா. இந்த பைப் மாடலுக்கு பெரிய தலைவலி. சைனா இருந்தால் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த பைப்பை பொறுத்த வரலும் கரெக்டாக வந்தால் தான் மாட்ட முடியும், இல்லைனா மாட்ட முடியாது. வரலாவா? லைட்டாக தூக்கு. ரொம்ப போயிடுச்சு. போகலாம். எடுத்து எங்கே வந்து இங்கேருந்து இப்போ சித்தேரிக்காடு போகணும் ப்ரோ. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சைட் இருக்குது. போயிட்டு 1 மணி நேரம் ஓட்டி விட்டு அப்படியே வர வேண்டி தான் போடுங்க. அப்போ அப்படியே ஒருத்தர் தொடச்சி விட்ற போகலாம். தொடச்சி விட்டு இன்றைக்கி டைம் இருந்தால் அந்த ஆயில் சீரீஸ் பண்ணி விட்டால் பரவாயில்ல. ஏன் இந்த பால் வேறு இன்னொரு 1000 மணி நேரம் ஓட மட்டும் அப்படி தான் இருக்கும். பால் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. மட்டமாக தான் இருக்குது. அதை இழுத்து பிடிச்சி அந்த ஹாப் சோக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும். பெரிய அக்கா பூரா இருக்குது. இந்த பானட்டை மட்டும் பின்னாடி அங்கே முன்னாடி பக்கம் இருந்து தூக்குற மாதிரி இருந்தால் வெயிட்டுகளில் இருந்து எல்லாம் போடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றணுமா? இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த பானட்டை ஒன்றை மட்டும் இப்படி ஆப்போசிட்டில் தூக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வச்சியா, அவன் டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் முன்னாடி பம்பரை போட்டிருப்பான். எதுக்கும் சம்மந்தம் இல்லாத இப்படி போட்டு சாவடிக்கிறாங்க. ஆட்டோபாம் நேற்று ஒரு வண்டி ஒன்று அனுப்புனாங்க காலையில். நோவில் 10 லட்ச ரூபாய்க்கு வந்துருக்குது குமார் அப்படின்னு சொல்லி காலையில் கூப்பிட்டான். வெறும் 10 லட்ச ரூபான்னு உன் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு 50 HP.
10 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு புதுசாக எடுத்துகிட்டு போயிடலாம்டா. இன்னொரு 20,000டா. இவன் 200 மணி நேரம் போட்டு ஓட்டுறதுக்கு ஓட்டிவிட்டு அதை ஆடியன்ஸ் கொண்டு போகாத வச்சுக்கிறதுக்கு. நம்மளுக்கு மாதிரி நிற்கிது நம்மளுக்கு பழசு எப்படி இது எப்படி நினைச்சோம். உண்மை சொல்ல போனால் அதுக்கு நினச்சி பாரு, எப்படியும் பேசிக் அமௌண்ட்டு கட்டி தான் வண்டி எடுத்துருப்பாங்க. 3 மாதம் ஓட்டிட்டு 200 மணி நேரம் ஓட்டிட்டு ஆடியன்ஸ் கூட கொண்டு போகாத வண்டி விற்றாங்கன்னா அவங்களுக்கு நான் அவ்வளோ லாபமாக வந்துடும். இரு இங்கே தண்ணி சொட்டு போட்டுருது. எதில் போட்டிருக்குது? இல்லை, இந்த டப்பாலேருந்து விழுந்துருக்குது. இவ்வளோ பெரிய போஸ் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் லீக்கேஜ் ஆகுது. சரி, எனவே தண்ணி ஊற்றுமாப்பில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வண்டி எடுத்தால் ஓட்டுற மாதிரி இருந்தால் எடுங்க, இல்லைனா தயவுசெய்து எடுக்காதீங்க. அதெல்லாம் கையை 10 லட்ச ரூபா அவர் சொல்கிறாரு. புது வண்டியே 10 லட்ச ரூபா தான் வரும். அதனால் யாரும் 50,000க்கு ஆசைப்பட்டு அதை எடுக்க மாட்டாங்க. இன்னும் 1 லட்சம். பிஎஸ் 50 HP ஷெடியூல் கீரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிரி ப்ரோட 10.25. அவன் சொல்கிறது 11 ரூபா சொல்லுவான். எடுக்கிறத 10,000க்கு மேலே யார் கொடுக்குறாங்க? இந்த வண்டி ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, நேற்று எடுத்தாப்புல 9.80க்கு எடுத்துருக்குறாப்புல. 585 இதே ஷெடியூல் கீரு, ஆக்சிலரி வால்வு, 4 வீல் டிரைவ் எல்லா ஆப்ஷனோட. இதோட ஒரு 50 ரூபா கூட்டிக்கா, அவ்வளோதான். அதுலேயும் பூரா வந்துடுது. அதனால் வண்டி எடுத்தால் ஓட்டுற மாதிரி எடுங்க ப்ரோ. எடுத்துகிட்டு வண்டி பிடிக்கலன்னு சப்போஸ் ஆடி ஆஃபீஸ் கூட கொண்டுட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போடலான்னு ஒரு நப்பாசையில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம் அதிகம். முடியலாமா? என்னாச்சு? என்னங்க தொடச்சிட்டு இருக்குதே? அச்சோ, இதே வேலை தான் எங்கள் வீட்டில். அவர் மறுபடியும் மூடு வந்துக்குது, எல்லா வகையிலும் ஓட்ட சொல்லிட்டாருண்ணா. நானும் சோறு தின்ட்டேன் 8 மணிக்கு. நான்லாம் இன்னும்ட்டுலாம் பட்டினி கிடக்க மாட்டேன். அவரது ஓட்டிடலாம் போ. அப்புறம் யாராச்சும் சொன்னால் பேசிக்கலாம். கையில் காய்ச்சியால் டிவி டிவிச்சு எல்லாம் சுத்தமாக பொறுக்கி பிடிச்சி. ஓகே, நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே தான் போயிட்டு 1 மணி நேரம் வரும், ஓட்டிகிட்டு வரலாம். நம்மளும் வீடியோ இப்போ 1 வாரமாக சரியாக வீடியோவே போடல. ஏன்னா லோடிங்க்கு போயிட்டோமா. அப்புறம் இவனா இருந்தான், இவனும் பெண்டு காலை வச்சுட்டு எங்கே போனான், இவனும் எங்கேயும் போகல. இது போய் பார்ப்போம். லைஃப் ஒன்றும் குறைச்சில்லடா போடா. ஓகேன்பா, ஒரு வழியாக சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். தாத்தா விதைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, போய் பார்ப்போம். நாம்பளும் அப்படியே காட்டிகிட்டே போயிடலாம். லைட்டாக மழை இல்லாதனால பறிச்செடி பாருங்க எப்படின்னு. இந்த வழியில் தான் ஓட்டணும். இப்போ தான் விதைக்கிறாரா? ஒரு சார் ஓட்டி விதைக்கிறீங்களா? எந்தெந்த வயலில் விதைக்கிறீங்க? அது இதுமா குரங்கு ஓட்டுறதா? ஆமாம், சாப்பிட குறையவே மாட்டேங்குது. வாயை திறந்தாவே செந்தமிழ் புலவர் தான். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு புண்டை மட்டும் வண்டி வரானா கூட நான் வழுதண்டி விட்டு ஓட்டலாம்னு சொல்லலாம்னு புறப்பட்டேன். வண்டி சத்தம் கேட்டவொன்னே தான் நின்றுட்டேன். தாத்தா ஓட்டி குறுக்கு ஓட்டுறதா நெட்டில் ஓட்டுறதா? அப்புறம் ஓட்டுற மாப்பிள்ள எவ்வளோடா? அந்தாண்ணா இது அப்படியே ஓட்டிக்கலாமா? இது என்ன 2 ஐட்டம் பண்ணுறீங்க? இதுக்கு என்ன பண்ணுது? இதெல்லாம் கலங்கிக்கும், அதெல்லாம் செத்து போயிடும். ஒரு நாள் தண்ணி விட விட்டிங்கன்னா போதும். எத்தனை சால் ஓட்டுறது? போதும், நீங்கள் விதைச்சி விடுங்க. அப்படியே விதைச்சி 2 சால் ஓட்டி விட்டலாம். நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டி விட்டலாம். தண்ணி பாயத்துக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். நீங்கள் விதைங்க. இந்த சாட்டினா என்ன பண்ணுது? விதைச்சிருக்கலாம் தான். சோளம் வச்சிருக்கலாம்.
அந்த முட்டாடா இந்த பங்கு ஆ இந்த குச்சி அடிச்சுக்குதுல்ல 2 பேருக்குமே பிரித்து விட்டிங்களா? சரி. 3 வயலும் ம் நெட்டாக தான் வதைக்குதா? பேசுறது மட்டும் பாரு. தாத்தா போகாட்டி இந்த தேங்காய் பிடிங்கி பார்த்துட்டு போயிடுவாரா என்ன பண்ணுவாரோ தெரியல. ஆ அதில் இது மழை வந்து குக்கிக்கிட்டு போயிடுச்சு. தென்னை மலையெல்லாம் எல்லாம் இதோட வந்தது. மழை வந்து எல்லாம் போக்காடையே ஆயிடுச்சு. தண்ணி ஊற்று கிளம்பி ஒரு வருஷம் போன வருஷம் நேரம்லாம் இதில் ஊற்று போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் மானம் தான் கண்ணிலேயே காட்டலையே மழையை. வந்து 1/2 மணி நேரம் எதுலேயோ ஓட்டு கட் பண்ணி ஓட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் வந்து வேசி முடிச்சிருக்கிறாரு ஒரு வழியாக. 4 வீலரே ஆன் பண்ணிடுறான் ப்ரோ. மொத்தம் வேலை வந்தால் எதை பண்ணுறானா இல்லையோ 4 வீலரே ஆன் பண்ணிடுறான். ஆனால் 4 வீலரே ஆன் பண்ணி ஓடிட்டு 2 வீலரையிலே ஓட்ட முடியாது ப்ரோ. யாருமே அது அப்படி தானே கரெக்டு ஐரியோட அந்த சந்தில் தூக்கிட்டான். என்னமா நேற்று உங்கள் ஏரியாலாம் மழையா ப்ரோ? இங்கெல்லாம் மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. எல்லாம் சும்மா காஞ்சிட்டு கிடக்குது. சும்மா வாச தெளிக்கிற மாதிரி பேஞ்சுது. இன்றைக்கி அதுவும் இல்லை. சரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இந்த 585ல் ஒரு 20 ஆர்பிஎம்முக்கு மேலே, அதாவது 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் வந்து பீப் சவுண்டு வருதான்னு சொல்லுங்கள். என் வண்டியில் வருது. அது எப்போ நிற்கும் இல்லை நிற்கவே நிற்காதா? அது எதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. அந்த பீப் சவுண்ட் மட்டும் பீக் 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 பீக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ அரசாகி நிற்கும்னே தெரியல. தென்னை மரத்துக்குலாம் பாருங்க வளைஞ்சி 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 நல்ல பாம்பு மாதிரி ஓடிட்டு போயிட்டுருக்குறான். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டோம் ப்ரோ. இதெல்லாம் இவருக்கு வண்டியிலே போட்டுருவார் உட்காந்துக்கிட்டு இருந்த பெருசு. அதுக்கு எதுக்கடா உனக்கு கொடுக்கணுங்க அவன்டானா அதுக்கும் என்னையாக தான் திட்டுவார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபஸ்ஸில் ஓட்டுறான் ப்ரோ. ஐபஸ்லேயும் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக போகும். என்ன இதெல்லாம் வந்து ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால இப்போ பல பலன்னு கிடக்குது. இதே ஓட்டா காடாக இருந்தால் டைட்டாக இருக்கும். M3 ஓட்டணும், இல்லைனா M2. மைலேஜெலாம் நிறையா பேர் எடுக்கிறாங்க. நேற்று கூட ஒரு நண்பர் எடுத்திருந்தார். அவர் கூட கமெண்டில் சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து 980க்கு என்னமோ எடுத்தாராம். நல்லா இருக்குது ப்ரோ. வண்டி வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வண்டி நல்லா இருக்குது. வண்டியில் தெளிவாக இருக்குது. ஆர்பிஎம் கம்மியான ஆர்பிஎம்லேயே நல்லா டார்க் இருக்குது. தைரியமாக எடுக்கிற நண்பர்கள். வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டு? எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்குது. இதில் என்னென்னு பம்பர் ஒன்று போடணும், செட்டு. இதை 2ஐயும் போட்டு விட்டோன்னா வேலை முடிஞ்சு போயிடும். என்ன முன்னாடி ஏதாச்சும் போனோம்னா டக்குன்னு ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா இடிச்சு போடும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். பேலர் ஓட்டுறதுக்கு பம்பர் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் தான் வந்து கடலக்காடு செடியாக முளைக்கலையே. முளைச்சதெல்லாம் கருவிட்டு கிடக்குது. என்ன பண்ணுறது? லோடு ஓட்டினா ஏதோ ஒரு 4 நாளைக்கு ஓட்டினா ஏதோ ஒரு 20,000 மீதி பண்ணலான்னு போனால், இங்கே என்னடான்னா பொழப்பு பாருங்க. 2 நாள் ஓட்டி 5200 ஓடிச்சு. டீசலே 2000 போயிடுச்சு. மேலே எவ்வளோ மீதின்னு பாருங்கள். இதுன்னு டிரைவர் போடல. அஜித் வந்து உடம்பு சரியில்லாதனால வீட்டில் தான் இருந்தோம். நானே தான் ஓட்டினேன். இன்னும் அவன் ஓட்டிருந்தானா அதில் எனக்கு என்ன மீதியாக இருக்கும்? 1400 போயிருக்கும். அதுக்கு மேலே டயர் தேய்மானம் போக அதில் என்ன இருக்குது? அதனால் பேசாமல் வண்டி இன்னும் அங்கே தான் ப்ரோ இருக்குது. இன்றைக்கும் ஓட்டுறாங்களாம். அது செட் ஆகல, போய் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ப்ரோ. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பைசன் போய் இன்ஜின் வேலை செஞ்சு விட்டா கூட பரவாயில்ல. ஏன் சும்மா இருக்கணும்? நல்லா பறிச்சு செடியெல்லாம் பாருங்கள். ஒரு 20 நாள் ஆடி ஆவணி புரட்டாசி இன்னும் ஒரு 30 நாளில் வந்து சேர் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுங்காட்டி வண்டியை ரெடி பண்ணி வச்சா ஏதோ சேர்னாச்சும் ஓட்டலாம். வேறு வழியில் இங்கே சும்மா அங்கே நிறுத்தி வச்சுட்டு 1000-500 ஓட்டிக்கிட்டேன். வண்டி தேய்மானத்துக்காடா ஏன் ஓட்டணும்? இப்படி வளைஞ்சி ஓட்டலாம். அடுத்தால் பிடிச்சி இப்படி ஓட்டும் போது வந்து
தென்னை மரத்தை ஓண்டெல்லாம் சுத்தமாக அடிபட்டு போயிருன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறோம். என்ன இதில் கலப்பிய இறக்காத ஓட்டுறோம், தூக்காத ஓட்டுறோம். இந்த 2 வீல் டிரைவில் அது பண்ண முடியாது. இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 2 வீல் டிரைவ் வச்சுக்கிற நண்பர்கள் வந்து 2 வீல் டிரைவ் மாதிரி 4 வீல் டிரைவ் ஓடாது ப்ரோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. 2 வீல் டிரைவ் தான், 4 வீல் டிரைவ் 12 வீல் தான். ஒரு 60 ஹெச்பி 2 வீல் டிரைவ் செய்கிற வேலையை ஒரு 40 ஹெச்பி 4 வீல் டிரைவ் செஞ்சுட்டு போயிடுது ப்ரோ. ஏன்னா 4 வீல் இழக்கிறதுனால அந்தளவுக்கு வண்டிக்கு டார்க் நல்லா இருக்குது. வண்டி இன்ஜின் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ஓடுது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் என்ன பண்ணோம்னா 2 வீலுக்கு மட்டும்தானே டார்க் போகுது, முன்னாடி வீல் சும்மா தானே போகுது. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி அப்படி நெளிக்கிறதுக்கு பார்க்கும். ஒரு எப்படி சொல்கிறது, வண்டி அடைச்சி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து 4 வீல் டிரைவ் ஓட்டினவங்க யாருமே 2 வீல் டிரைவ் போகிறதில்ல. நானே வந்து 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவில் ஓட்டுறதா கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 4 வீல் டிரைவில் லிவர் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் இல்லை. ஆனால் 2 வீல் டிரைவிலும் அப்படிலாம் இல்லை. கரெக்டாக லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உழவு நல்லாயிருக்கும், டீசெண்டான இந்த இருக்கும். இல்லைனா காட்டுக்காரரை வந்து உழவு ஆக்கிலன்னு சொல்லிவிடுவாங்க 2 வீல் டிரைவ். ஏன்னா 2 வீல் டிரைவ் வச்சு ஓட்டுற நண்பர்களுக்கு தெரியும் அது எப்படி ஓட்டினா உழவு எடுக்க முடியும்னு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் போய் செட்டு பாக்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம், அதுவும் வந்துருச்சான். வாங்கிட்டு வந்து இந்த செட்டை ஒன்று வச்சு விட்டா அது ஒரு மழை போல் வேலை கழிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு வாரமாக இவனும் வந்து உடம்பு சரியில்லைன்னு வரல, நானும் அந்த லோடிங் ஓட்டிகிட்டு நானும் வரலையா, அதனால் இது அப்படியே நின்று போச்சு. இதுக்கு அந்த பெரிய வண்டிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை விளக்குது. ஆயில் சர்வீஸ் பண்ணோம். ஒரு வழியாக அந்த நோவோ வந்து கிரோன் ஆயில் பண்ணியாச்சு. இன்னும் நோவோவுக்கு இந்த 5HP இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிது இன்னும் பண்ணலை. இனிமேல் வர வீடியோ இனிமேல் டெய்லியும் வீடியோ ரெகுலராக வரும் ப்ரோ. இனிமேல் ட்ராப் ஆகிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை, எல்லாம் வந்துடும். ஏன்னா இனிமேல் அங்கே லோடிங் இல்லைல்ல, அதனால் வந்து எடுத்து வீடியோ எடுத்து போட வேண்டியது தான். சும்மா இருந்து என்ன பண்ணுறது, ஏதோ நாமளும் ஒரு வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் வீடியோ எடுத்து போட்டோம்னா நிறைய பேர்த்தோட பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 4 நாளாக வீடியோ எடுத்து போடாதனால நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா கமெண்ட் படி பார்த்துட்டு இருப்போம், எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீலாக இருக்கும். அப்புறம் நிறைய நம்பர் கேட்குறீங்க, அஜித்தை ரெகுலராக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ இதுதான் ரீசனு. நானும் அங்கே போயிட்டேன்னா அஜித்தும் இல்லையா, அதனால் வீடியோ எடுக்கிறது இல்லை. அப்புறம் அஜித் அன்றைக்கி முண்டி அப்படி ஒன்று வீடியோ எடுத்தானே, அதனால தான் அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பீங்க. அப்புறம் உதயநந்தினி பெரியசாமி அண்ணா வீடியோ சூப்பராக, அஜித் அண்ணா இஸ் பேக், ஃபன் மூமெண்ட் லைவ் போடுங்க. அவன் எப்போவுமே ஃபன் தான் பண்ணிகிட்ருப்பான், எப்போ பார்த்தாலும் அவங்க குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருப்பான். கோவிலை பற்றி இன்னும் கேட்குறீங்க, அவனா இனிமேல் வரமாட்டான் ப்ரோ. அப்புறம் விக்னேஷ்னு ஒரு ரெகுலராக வீடியோ போடுங்க, நிறையா பேர் அதான் கேட்டுருக்கிறீங்க. அப்புறம் யோகேஷ்குமார் யூடியூப் வருமானம் ப்ரோ 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் ஒரு 9,000 10,000 வரும் ப்ரோ, அவ்வளோதான். யூடியூப் வருமானம்லாம் பெருசாக இல்லை ப்ரோ. அதுவும் வந்து ஏதோ ஒரு வல்கராக பேசிட்டோம்னா அந்த வீடியோவுக்கும் அமௌண்ட்டு வர்றதில்ல. நாம் அதுக்கொசரம் போடுறதில்ல, நமக்கு இது ஒரு டைம் பாஸ், ஜாலியாக பேசுகிறோம். நிறையா பேர் நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இதை பண்ணுறோம். இன்கமுக்கொசரலாம் இல்லை, நாம் பண்ணுறது 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் 10,000 வரதுனால யார் ப்ரோ தருவா சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் 4 பேருக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக தரோம், அதனால் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. நமக்கு தெரியாது எத்தனையோ பேர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது ஒரு பெருமை தானே. நம்ம பாட்டில் நாம் இருந்தோம்னா எப்படி நம்மளோடையே போயிருப்பாங்களா, அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தானே. அதெல்லாம் மாப்பிள்ளை ஒரு சால் மூடிட்டான், அப்படியே 2வது சால் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்து வந்தால் வேலை முடிஞ்சுது. 2வது சாலுக்கு பரம் போட்டு நிறைய விட்டா இன்றைக்கி தண்ணி கட்ட மாட்டாங்க, நாளைக்கு கட்டுனாங்கன்னா நாளைக்கே கட்டக்கூடாது, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே எடுத்து விட்டால் தான் இந்த சாட்டனானு தெரியுமா உங்கள் ஏரியாவுக்கு தான். இந்த ஒரேல வந்த உடனே விதையோடு வருமே, அதுக்கு பேர் தான் சாட்டனை. சாட்டனைலாம் வந்துருச்சுன்னா அழிக்கவே முடியாது ப்ரோ. எங்கள் சைடாலாம் இனிமேல் சோளம் விதைப்பாங்க, பருத்தியோட ரொட்டாட்டர் ஓட்டுவாங்க. எதுக்கும் மழை இல்லையே, மழை இருந்திருந்தால் பரவாயில்ல, மழை இருந்திருந்தால் ஏதோ கள்ளச்சீட்டி 10 இன்ச்சு போல போட்டிருக்கலாம். பேலர் வேறு 2 எடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். ஓகேன்பா. 2வது சால் மாப்பிள்ளை திருப்பிட்டான். இப்போ பரம் போட்டு அடித்து விட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே தலைவலை நெட் சாலில் ஓட்டிருக்கலாம், குறுக்கு ஓட்டு நெட்டில் ஓட்டலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டு அப்போ தான் தண்ணி கட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதனால் வந்து குறுக்கில் ஓட்டி விட்டு வேலையை முடிச்சுட்டு வேண்டியதான். ஆமாப்பல சத்து இதுக்கு கூட இல்லையா? காடு ஒன்றும் இல்லை, காடு தான் கோளாறு. உனக்கு ஆகும்டா கோலம் ஆறு. ஒரு வாரமாக வந்திருந்தானா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா பணம் சம்பாரிச்சிருப்பான். போய் வண்டியில் போய் டைவ் அடிச்சுட்டு காலு கோளாறாகி கிடக்குது, ஆட்டுக்குட்டி கோளாறாகி கிடக்குதுங்கிறான். வந்து இவனும் ரெகுலராக வந்துருந்தானா நானும் ரெகுலராக வீடியோ போட்டிருப்பேன் ப்ரோ. இவனும் ரெகுலராக வரவே இல்லையா, அப்புறம் நான் ஒண்டியாக அங்கே லோடு ஓட்டுற இடத்துலையும் வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. அப்புறம் அதையும் முடிச்சுட்டாங்க. அப்புறம் இவனும் வரல, ஒரு உழவு தான் இருந்துச்சு. அதுவும் நான் வந்துட்டு அப்புறம் இவனும் வரலாம். அதனால் நான் நைட்டில் போய் ஓட்டுற மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால் எந்த டைம்லேயுமே வீடியோ எடுக்கிறது இல்லை. பகல்லையே வீடியோ எடுத்தால் இருட்டாக கருகும்னு தெரியுது. இன்னும் நைட்டில் எடுத்தால் எப்படி இருக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன். தென்னை மரத்தில் வந்து எப்படி வாட்டை போட்டு ஓட்டுறோம்னு பாருங்கள். இது வந்து நான் வந்து இப்படி வாட்டம் போட்டு ஓட்டுறா மாப்பிள்ளை, அவன் ஒரு வாட்டம் போட்டு ஓட்டுவான். அது தென்னந்தோப்புலாம் பொறுத்த வரலாம் அவங்களுக்கு ஒரு வாட்டம் தானே வரும். எப்படி ஓட்டினா ஈஸியாக தென்னை மரத்தை விட்டு வெளியே ஓட்டணுமோ அப்படி ஓட்டிக்கணும். மெயினாக வந்து எங்கள் சைடு வந்து தென்னை மரத்தில் இடிக்கக்கூடாது. குரங்கு டாப்பை பற்றி இந்த டாப்பை பற்றி ஒன்றும் பெருசாக வந்து தென்னை மரத்தில் டேமேஜ் பண்ணாது ப்ரோ. ஆனால் ஆத்தூர் டாப்பு இது மாதிரி இடத்துலலாம் வந்து ஆத்தூர் டாப் டேமேஜ் பண்ணாது. இதில் இன்னொரு வருஷம் சேர்த்திதா ஊற்றுலுக்கு பாரு. இந்த மாதிரி கண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மட்டை உடையும். ஆத்தூர் டாப்பில் உடையாத ஓட்டக்கூடனா இன்னும் ஒரு அடி மரத்தை விட்டு ஓட்டினோம்னா ஆத்தூர் டாப்பில் டேமேஜ் ஆகாது. ஆனால் ஒரு சில பேர் மரத்தையும் அடிக்கக்கூடாது, ஆனால் ஒட்டி ஓட்டணும்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் குரங்கு டாப்புக்காக போயிடுறது. இதுவும் கூட்டி கழித்து பார்த்தா இதுவும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு வந்துருச்சு ப்ரோ. ஆத்தூர் டாப் தான் வருதுன்னு பார்த்தா இதுவும் அந்தளவுக்கு வந்துருச்சு. என்ன வச்சு விட்டா பாட்டில் ஓடிட்டுருக்கோம். 2 வீலர் டிரைவில் அப்படி பண்ண முடியாது. இதுதான் பாருங்கள், அவங்க கையை பாருங்கள், லிவர் மேலே வைக்க மாட்டான். ஆனால் வந்து இதே 2 வீலர் டிரைவ்லையாக இருந்தால் லிவர் மேலே கம்பல்சரி வச்சா தான் வண்டி போகும், இல்லைனா போகாது. ஹலோ, ஆர்பிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 1200 ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டாக ஓடிட்டுருக்குது. இந்த வயலுக்கெல்லாம் வந்து 1500 ஆர்பிஎம் வைக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்ன கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா மண் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குதுல்ல. இதே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குறக்காடாக இருந்துச்சுன்னா இந்த ஆர்பிஎம் ஒரு 1500 ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டாக இன்ஜின் ஓடினா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதே ரொட்டேட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த வண்டியை பொறுத்தவரைலாம் 1100 1200 வைக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா பிடிஓட ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து ரொட்டேட்டரை பொறுத்தவரையில் ஒரு 1500 ஆர்பிஎம் வைக்கிறது கரெக்டு. ஆனால் கலப்பையை பொறுத்தவரையில் நம்மளுக்கு எப்படி வேணாலும் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா இது இழுக்கிறது மட்டும் தானே. இதே ரொட்டேட்டராக இருந்தால் மண்ணை மறுக்கணும். அதுக்கு கரெக்டான ஆர்பிஎம் ஸ்பீட் இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட்டர் ஓரளவுக்கு மறுக்கிட்டு வரும். இல்லைனா துப்பி நல்ல நாளிலே டூயல் கிளச்சு ஃபினிஷிங் கிடைக்காது. இன்னும் வந்து ஆர்பிஎம் குறைச்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஃபினிஷிங் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து கலப்புக்கு எப்படி வேணாலும் வச்சு ஓட்டலாம். ஆனால் ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் கரெக்டான ஸ்டாண்டர்டான ஆர்பிஎம் வேணும். நல்லா இருக்குது ரொட்டேட்டருக்கும் வந்து நல்லா ஸ்லோவாக போகிறவங்களுக்கு ஸ்லோவாக, வேகமாக போகிறவங்களுக்கு வேகமாக, எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா நானே வந்து ரொட்டேட்டர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ செகண்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். லோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மற்றபடிக்கு டர்னிங் ரேடியேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே கட் ஆகுது ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே குறல்ல. ஒரு சின்ன இடத்துல கூட பிரேக் அடிச்சு லைட்டாக பிரேக் அடிக்காதெல்லாம் எந்த வண்டியும் கட் ஆகாது. 2 வீல் டிரைவே கட் ஆகாது. இது 4 வீல் டிரைவ்னா லைட்டாக பிரேக் மேலே கால் வச்சோம்னா ஓரளவுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணிக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து கட் ஆகலை, இந்த வண்டி இந்த இடத்துல கட் ஆகாது அப்படின்னு சொல்லி போவாத சைட் எதுவும் இல்லை. இப்போ மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி இடத்துலேருந்து 515 அதிகம் ஓட்டுறதில்ல, நோவோவும் அதிகம் ஓட்டுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நோவோ பற்றி அது பிரச்சனை இல்லை. அது கட்டுறப்பாருமா பாருங்கள், இப்போ கட்டுறப்பார் மாட்டி வச்சுக்கிறோமா, அதை கழட்டி விட்டோன்னே யாராச்சும் ஓட்டணுமாங்க. அதை மாட்டிவிட்டோம்னா அது யாருமே ஓட்ட மாட்டாங்க. இப்போ பார்த்துட்டு நாளைக்கு நாளானிக்கு கட்டுறப்பார் கழட்டி விட்றது தான் எங்களுக்கு வேலை. ஏன்னா கழட்டி விட்டால் தான் யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க. கழட்டி விடலாம் கட்டுறப்பாருக்கு வேலையாக வரமாட்டேங்குது. அதனால் கழட்டி விடுவோம். நாம்ளும் வந்து ஒரு 4 நாளாக வீடியோ போடல. இந்தமாதிரி ரெகுலராக வீடியோ கொடுக்குறத பார்ப்போம். நம்ம இது வரலாம் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு கஸ்டமர் வந்து பணம் கொடுத்ததை எதுவுமே காட்டல. இன்றைக்கி தான்
இந்த தாத்தா ஒரு 8000 ரூபா கொடுத்துருக்குறாரு. ஒரு 8000 ரூபா கொடுத்துருக்குறாரு. நான் இதை தான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் வருஷம் கண்டு காசு கொடுக்குற பார்ட்டி. இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ ஓட்டிட்டு உடனே காசு கொடுங்கலாம் ரச்சரிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வருஷம் கண்டு காசு கொடுக்கறது. அதனால் நம்ம இவங்கெல்லாம் காசே கேட்க முடியாது. இவங்க கொடுக்குறப்ப தான் காசு வாங்க முடியும். ஆனால் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் ப்ரோ காசு கொடுக்குறதில்ல. முக்கால்வாசி பேர் கரெக்டாக டைம் காசு கொடுத்துருவாங்க. இவங்கெல்லாம் 10 நிமிஷத்துக்கு கூப்பிட்டா கூட வந்து ஓட்டணும். ஏன்னா ஓட்டினா தான் 4 மணிக்கு இவங்க நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்கள் காசே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சண்டை போடுறது என்னன்னா, இந்த எனக்கு வேலை வெட்டி இல்லையா, நீ போர் நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோமா உனக்கோசரம் அப்படி இப்படின்னு ஓவராக லந்தாக பேசுவாங்க. ஆனால் கரெக்டாகிற ஆள் கரெக்டாக நாமளும் இருந்துக்கணும்ல. ஏன்னா அவங்களே கரெக்டாக காசு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது நாம்ளும் வந்து அங்கே சொன்ன டைமுக்கு போய் ஓட்டி விட்டால் நல்லது. அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் ஒரு 4 சுத்தம் இருக்குது. ஓட்டி விட்டு மாப்பிள்ளை தான் அந்தான மேலே ஒரு 2 வயல் இருக்குது, ஓட்டி விட்டு வரட்டும். நானும் வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சான், இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துருவோங்கிறாங்க. நானும் போயிட்டு சிலிண்டர் எடுக்க வேண்டாம். ஏன்னா வீட்டில் நேற்றே சிலிண்டர் மிஞ்சி போச்சு. நான் வேறு கத்திட்டு கிடந்தாங்க. பதிவு பண்ணி 4 நாள் கழிச்சு இப்போ தான் வந்துருக்குது. ஆனால் ஆன்லைனில் பார்த்தா 4 மணி நேரத்தில் சிலிண்டர் வரும்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் பார்த்தா 4 நாள் கழிச்சு தான் சிலிண்டர் வந்துருக்குது. சரி, எனிவே போய் அதனாச்சும் பண்ணுவோம். இங்கே என்ன வேலை, அவ்வளோதான். மாப்பிள்ளை ஓட்டி முடிக்கிட்டோம். ஒரு 2 வயல், அது ஒரு அரை மணி நேரம் வரும். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஓடி இருக்கோம். அது ஒரு அரை மணி நேரம் வரும், ஓட்டிட்டு வரட்டும். ஓகே அப்புறம் இன்னும் ஒரே சுற்று ஓட்டி முடித்தா வேலை முடிஞ்சுது. போகிற ஒரு சுற்று ஓட்ட சொல்லலையா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை, தேவையில்ல. போகிறெல்லாம் ஏறி தானே ஓட்டிருக்குறான், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனால் என்னென்னு தெரில, காலையிலேருந்து மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது. மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல. கனமாக வரும்னு நானும் சாமியான சாமியெல்லாம் கும்பிட்றேன். ஏன்னா பருத்தி எடுக்கிறவங்களும் பருத்தியும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் மழை வந்தாலும் பருத்திக்காரருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் ஏதோ பேஞ்சா பரவாயில்ல, கள்ளக்குடி கொஞ்சம் வறுத்துட்டு வரும், மழையே பெய்ய மாட்டேங்குது. ஃபினிஷ் முடிக்குது. இன்னும் போயிட்டு இந்த வாரம் ஒரு சுற்று வந்து ஓகேன்பா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நாளைக்கு அநேகமாக வந்து ஆயில் சீரிஸ் வீடியோ கிடச்சிதுன்னா அதை போடுறேன் ப்ரோ. சிம்பிள் தானே ஆயில் சீரிஸ் வீடியோலாம். என்ன 585 ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்று டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் ஆயிலு, இவ்வளோ தான். இதை பிடிங்கி விட்டுட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரோ வேலை. ஏன்னா 350 மணி நேரம் ஓடி இருக்கு. இதுக்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது. முதல் சர்வீஸாக வேறு இருக்குது. தேவலாம் ஆல்ரெடி இங்கெல்லாம் மசில் இல்லாதான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் 100 மணி நேரத்தில் பண்ணிடுறது நல்லது தானே. அப்புறமேட்டு இப்போ பண்ணிட்டு அப்புறம் ஒரு இப்போ 350 ஒரு 750 to 800 பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை இந்த இடத்துல கட் ஆகலன்னு சொல்லி கலப்பியே தூக்கிட்டு போயிட்டான் பாருங்களேன். அப்படியே வெளியே வந்துடுவான். இன்னொரு சுற்று இருக்குதாட்டுக்குதா? இல்லை, இருக்கு தெரியுது. இன்னொரு சுற்று போயிட்டு வெளியே வந்தானே வேலை முடிஞ்சு. இது மரம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தான 10 அடி வைக்கல, அந்தானையும் 10 அடி வைக்கல. பக்கத்து எவ்வளோ அடி வைக்கணும்னா ஓரத்தில் வந்து கட் ஆகலை, இல்லைன்னா கட் ஆகிருக்கும். சிங்க்ரோமஸுங்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட் ப்ரோ. ஐபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பைசன் பையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோ தேரில் போட்டால் ஸ்லோவாக போகும், ஐபஸ்ட்டில் போட்டால் வேகமாக வேஸ்ட்டெல்லாம். இதில் அப்படி இல்லை. ஃப்ரெண்டில் என்ன வேகம் போகிறோமோ அதே வேகம். அதுக்குன்னு நம்ம கியர் தனியாக மாற்ற தேவையில்லை. அது ஒரு பெனிஃபிட்டு. நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. இதே வந்து பழைய நோவோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஷெடில் கியர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்க்ரோமஸில் சாதா தான் கியர் பாக்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து ஷெடில் கியரெல்லாம் வந்து சிங்க்ரோமஸில் கொடுத்ததுனால கியர் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா கிளச்சு அழுத்தி போடலனா கூட சவுண்டு வர்றதில்ல. அந்த பிரச்சனை இல்லை சிங்க்ரோமஸுங்கிறதுனால. இல்லைன்னா வச்சுக்காங்க சவுண்டு பிரச்சனை வரும். இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இழுத்தாலும் சரி சவுண்டு மேக்ஸிமம் வரதில்லை. அதுக்குன்னு கிளச்சி நல்லா இழக்கலைன்னா வரும், பெருசாக வராதுன்னு வச்சுக்காங்களேன்.
அதனால் பேலர் ஓட்டுறதுக்கு இன்னுமே வர காலத்தில் எல்லாம் செட்டில் கியர் எடுத்துக்காங்க ப்ரோ. ஒரு 20,000 30,000த்துக்கு ஆசைப்பட்டு நார்மல் எடுக்காதீங்க, செட்டில் கியர் எடுத்துக்காங்க. என்றைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோ இருக்கும். அவன் மாப்பிள்ளை அதை ஓட்டிட்டு வரட்டும், நம்ம கிளம்புவோம்.